Hey guys, welcome back to my channel Super Smart Academy. இன்னைக்கு நம்ம இந்த ஷார்ட்ஸ்ல அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 11ஓட சொல்யூஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு மாதிரி ரீசனிங்கில் பசில் கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 பர்சன் இருக்காங்க. 3 பர்சனும் என்ன கலர் ஷர்ட்டும் என்ன கலர் பேண்ட்டும் போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நான் ஷர்ட் எழுதுகிறேன், இங்கே வந்து நான் பேண்ட் எழுதுகிறேன். ஸோ இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 2 பேரும் ஒரே கலர் ஷர்ட்டும் ஒரே கலர் பேண்ட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ரெட்டு போட்டாங்கன்னா பேண்ட்டும் ரெட்டு போட மாட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து ஷர்ட் வந்து ப்ளூ கலர் போடலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ளூ கலர் ஷர்ட் வந்து ஏ போடலை. அடுத்து பி வந்து ரெட் கலர் ஷர்ட்டு போடலை, ரெட்டு போடலை. அடுத்து சி வந்துட்டு பிளாக் கலர் ஷர்ட்டு போடலை. ஸோ சி வந்து பிளாக் கலர் ஷர்ட்டு போடலை. அடுத்து ஏ டிட் நாட் வியர் பேண்ட் ஆஃப் எல்லோ கலர். ஏ வந்து எல்லோ கலர் பேண்ட்டும் வந்துட்டு போடலை. அடுத்து பி ஓர் பேண்ட் ஆஃப் ரெட் கலர். பி வந்து ரெட் கலர் பேண்ட்டு போட்டிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பேண்ட் அண்ட் ஷர்ட் ஓன் பை சி. சி வந்து என்ன கலர் பேண்ட்டு என்ன கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஷர்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணவே முடியாது, பட் பேண்ட்டை வச்சு டிசைட் பண்ணலாம். பேண்ட் வந்து மொத்தமே 3 கலர் தான். என்னெல்லாம், எல்லோ, க்ரீனு, ரெட்டு. அதில் ரெட்டு வந்து பி போடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது அடிச்சிடலாம். அடுத்து மேலே ஏ எல்லோ போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லை, அவர் என்ன தான் போட்டாகணும், க்ரீன் தான் போட்டாகணும். அப்போ அவர் க்ரீன் போட்டார்னா சி தான் வந்து எல்லோ போட்டாகணும். அப்போ இதை வச்சு எல்லோ வச்சு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, எல்லோ அண்ட் ரெட். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து உங்களோட ஆன்சர். நம்ம இந்த கொஸ்டினில் ஷர்ட் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ண வந்து முடியாது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டால் அடுத்த கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.